ஜெய் ஸ்ரீராம் சுந்தரகாண்டத்தில் 18வது சர்க்கம். 18வது சர்க்கத்தில் ராவணனின் வருகை தான் இருக்க போகுது. இப்போ மலர்களை கொண்ட மரங்களுடைய காட்டை பார்த்ததும் சீத்தையை தேடி கொண்டிருந்த போது இரவு நேரம் கொஞ்சம் தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் மீதம் இருந்தது. 6 அங்கங்களுடன் வேதங்களை கற்றவரும் உயர்ந்த வேள்வியை செய்தவர்களுமான பிராமண ராட்சசர்களின் வேத கோஷங்களை இரவின் பின்பகுதியில் கேட்குறாங்க ஹனுமான். அப்போ பெரும் பலசாலியும் தோல் வலிமையுடையவனுமான 10 தலை ராவணன் மங்கள வாத்தியங்களாலும் செவிக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் ஒளிகளாலும் விழித்து கொண்டான். உரிய நேரத்தில் விழித்து கொண்டவுடன் நலிவிய மலர் மாலை ஆடைகளை கொண்ட பராக்கிரசாலியான ராவணன் சீத்தையை நினைச்சு கொண்டான். மன்மதனால ராவணன் சீதையிடத்தில் நன்றாக ஏவப்பட்டவனும் கர்வம் நிரம்பியவனுமான ராவணன் காமத்தை தன்னுள் அடக்க முடியாதவனாக இருந்தான். எல்லா அணிகலன்களையும் தரித்து கொண்டு மிகவும் ஒளி வீசி கொண்டிருந்த ராவணன் ரத்தினங்களாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட தோரண வாயிலில் அமைந்த தெருக்களை பார்த்து கொண்டே எல்லா விதமான மலர்களும் கனிகளும் நிறைந்த பல வகையான மரங்களோடு கூடியதும் தாமரை ஓடைகள் உடையதும் பல்வகை மலர்களால் பிரகாசிப்பதும் எப்போதும் மதம் கொண்ட பறவைகளை பறந்து கொண்டிருப்பதும் ரொம்ப ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதும் கண்களையும் கருத்தையும் கவரும் பல பொம்மை விலங்குகளோடு கூடியதும் பல வகை விலங்குகளால் சூழப்பட்டதும் கீழே விழுந்தவுடனே பழங்களால் நிரம்பியதும் வரிசையை வைக்கப்பட்ட மரங்களை உடையதுமான அசோகவனத்தை சென்றடைகிறாங்க. மகேந்திரன் செல்லும் போது ஏராளமான தேவ கந்தர்வ பெண்கள் உடன் செல்வதை போல, அதாவது ராவணன் அசோகவனத்தை நோக்கி போகிறாங்க. அங்கே சீதா தேவியை பார்க்குறதுக்கு. அங்கே புலஸ்திய குல தோண்டலான அவனுடன் 100கணக்கான மடந்தையர்கள் போகிறாங்க. அங்கே சில பெண்கள் தங்கப்பிடியும் கூடிய தீவட்டிகளையும் சாமரங்களையும் பண விசிறிகளையும் கையில் பிடிச்சிருக்காங்க. மற்றும் சிலர் தங்க பாத்திரங்களில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு முன்னதாக போய்கொண்டிருக்காங்க. வேறு சிலர் கத்தியுடனும் சிலர் பிரிசி எனப்படும் அரசருக்குரிய சிறப்பான ஆசனத்தை எடுத்துக்கொண்டு ராவணன் பின்னாடி போகிறாங்க. ரத்தினமயமான மது பாத்திரத்தை திறமையாக வேலை செய்யக்கூடிய இன்னொருத்தி கையில தூக்கி கொண்டார். ராஜஹம்சம் போல வெண்மையானதும் பூர்ண சந்திரன் போல ஒளி வீசும் தங்கப்பிடிய உடையதுமான கொடையை எடுத்துக்கொண்டு பின்புறமாக சென்றால் இன்னொருத்தி. உறக்கமும் காமமும் நிறைந்த கண்களுடைய ராவணனுடைய உத்தம பெண்டில் மேகத்தை பிரியாத மின்னல் கொடிகள் போல வீரனான தம் நாயகனை பின்தொடர்ந்து செல்றாங்க. நழுவிய முத்துமாலையும் தோல்வழி உடையவர்களும் உடல் மேற்பூர்ச்சி அழிந்து போனவர்களும் நுனி அவிழ்ந்து தொங்கும் பின்னலை உடையவரும் வியர்வை நிரம்பிய முகத்தை உடையவரும் தூக்கத்தாலும் மீதமிருந்த மயக்கத்தாலும் தள்ளாடி நடக்கிறவங்களும் அழகு மிகுந்த முக உடையவங்களும் வியர்வையால் நனைந்த உடலில் மலர் மாலை உடையவங்களும் மாலைகள் பின்னிய கூந்தல் உள்ளவர்களும் மயக்கும் விழி கொண்டவர்களும் ராவணனின் அன்புக்குரிய மனைவிகளான அந்த பெண்மணிகள் அவனுடன் வைத்திருந்த பெரும் மதிப்பினாலும் அவனை தொடர்ந்து போறாங்க. காம வசப்பட்டவனும் அந்த பெண்களுக்கு நாயகனும் இழிந்தவனும் மகாபலமுள்ளவனுமான ராவணன் சீதையுடன் பற்று கொண்ட மனதுடன் அகங்காரத்தால விறுவிறுப்புடன் நடையுடன் சென்றான். அப்ப உத்தம பெண்களின் ஒட்டியானத்தில் உள்ள சிறிய மணிகள் அசைந்தாடும் ஓசைகளிலும் சிலம்புகளின் ஒளியையும் ஹனுமான் அங்க கேட்கிறாங்க. ஒப்புமை இல்லாத அரிய செயல்கள் செய்பவனும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றலும் வீரமும் உடையவனும் நுழைவாயில அடைந்து விட்டவனுமான அவனை ஹனுமான் அங்க பார்க்குறாங்க. வாசன தைலத்தால் எரிகின்றவைகளும் முன்னால் பீடிக்கப்பட்டு இவர்களான அநேக தீவட்டிகளால் 4 புறத்திலும் பிரகாசப்படுத்துவதும் காமம் அகங்காரம் மதம் உடையவனும் சிவந்து வளைந்த கண்களை உடையவனும் வில் இல்லாமல் மன்மதனே நேரில் வந்தது போன்றவனும் கடைத்தெடுத்த அமிர்தத்தின் நுரை போல வெண்மையானதும் சுத்தமானதும் உயர்ந்ததும் தோள்பட்டையில் நழுவியதுமான மேலாடைய அலட்சியமா அதற்குரிய இடத்துல வைப்பவனுமான ராவணனை ஹனுமான் இங்க பார்க்குறாங்க. இலைகள் நிறைந்த கிளையில மறைந்திருந்தவரும் இலைகளால மலர் கூட்டத்தாலும் மறைக்கப்பட்டவரான ஹனுமான் பக்கத்துல கொண்டிருந்தவனை மிகவும் நுட்பமா உற்று பார்க்குறாங்க.
அதன் பிறகுதான் அங்க பார்வையை செலுத்தி கொண்டிருந்த வானரர் வந்து ஹனுமான் வந்து நல்லுருவமும் இளமையும் கூடிய ராவணனுடைய உத்தம மனைவியை பார்க்குறாங்க. அழகான தோற்று கொண்ட பெண்மணிகளால் சூழப்பட்டவும் பெரும் புகழ் பெற்றவனுமான அரக்க மன்னன் வந்து விலங்குகளும் பறவைகளும் கூச்சலிடுவதும் பெண்களுடன் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காக அமைக்கப்பட்டதுமான அந்த தோட்டத்தில் பிரவேசிக்கிறான். காமவெறி கொண்டவனும் அழகான அணிகலன்கள் பூண்டவனும் ஈட்டி போன்று நிமிர்ந்த செவிகள் உடையவனும் மகாபலம் கொண்டவனும் விச்ரவசனின் ராட்சசர்களில் தலைவனுமான அவரை ஹனுமான் வந்து பார்க்குறாங்க. நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரன் போல உத்தம பெண்டிரால ராவணன் வந்து சூழப்பட்டிருந்தான். மகா தேஜஸ்வியான ஹனுமான் வந்து ஒளி வீசி கொண்டிருக்கும் ராவணனை பார்க்குறாங்க. அட, பட்டணத்தில் நடுவில் இருந்த அரண்மனையில் தூங்கி கொண்டிருந்த போது முன்பு பார்த்ததானே அவனே தானே இவன், தோல் வலிமைப்படுத்த ராவணன்றோ இவன் என்று எண்ணி மகா தேஜஸ்வியான ஹனுமான் வந்து மேல்கிளைகளுக்கு தாவுறாங்க. ஹனுமான் தேஜஸ்வ மிக்கவராக இருந்த போதிலும் கூட அவருடைய தேஜஸால் ஒதுக்கி தள்ளப்பட்டு இலைகள் வந்து அடர்ந்த பகுதியில் ஒட்டி கொண்டு மறைந்தவராக ஆனார். ராவணனின் எல்லையற்ற தேஜஸால ஹனுமானின் தேஜஸ் மங்கினார் போல இருந்ததா. கருமையான கூந்தல்களை உடையவளும் கருங்கண்ணாலும் அழகிய அங்கங்களை உடையவளுமான சீதையை பார்க்க விரும்பிய ராவணன் அவள் அருகில் வந்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 18வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.